மக்களே, ரொம்ப நாளாக இந்த பக்கமே வரல. ஏன்னா மழை வந்து ஈரமாக இருந்துச்சு, அதனால் வரலைங்க. என்ன காய் இருக்கான்னு பார்ப்போம். எல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு மரத்தில். இது வரைக்கும் நான் பழுத்து பார்க்கல. இப்போ வந்து பழுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பறவைங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. கோழிங்க சாப்பிடுவோம். பா இந்தாங்கடா, பா. சாப்பிடுங்கடா, உங்களுக்கு பிடிச்சதான் சாப்பிடுங்க. வந்துட்டாங்க. நல்லா குட்டி குட்டி காயாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு காய்க்கும் போது தான் பெருசாக இருந்துச்சு. குட்டி தான் இது வந்து வந்துருக்கு. சரி, இப்போ எதுவும் பாத்திரம் எடுத்துகிட்டு வரல, பொருள் சும்மா தான் பார்க்க தான் வந்தேன். குட்டி குட்டி காயாக தான் இருக்குது. என் தம்பி தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஒருவேளை இந்த சப்போட்டா காய் இந்த மாதிரி வெள்ளையான பிறகு தான் பறிக்கணும் போல இருக்குது. இது எனக்கு தெரியல. வெள்ளையாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக பார்த்து பறிச்சிடும். பாருங்க, இவ்வளோங்களே என் கூட ஓடியான்ட்டு ஆளுங்க. காய் ஒன்றும் அதிகம் இல்லை, எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. சரிங்க, வாங்க. டேய், கொஞ்சம் வழி விடுங்கடா. டாடாடாடா, செம்பருத்தி பூ இன்னைக்கு 2 பூ சிகப்பு பூ பூத்துருக்கு. போய் பார்க்கலாம் வாங்க. தெரியுதுங்க உங்களுக்கு கலர்? இங்கே பாருங்க, 2 செம்பருத்தி பூ. ரெண்டு பூ பூத்துருக்கு. அழகாக இருக்கு. போய் சாமிக்கு வைக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஒரே செடியில் தான் பூத்துருக்கு. மஞ்சள் கலரு, சிவப்பு கலர், 2 கலர். இன்னும் 2 பூ இருக்கு, அதுவும் பறிச்சிடுவோம். பப்பாளி மரம் விதை போட்டு முளைக்க வச்சு இதில் நட்டு வச்சுருக்கேன். பப்பாளி கன்று. இந்த பக்கம் வந்து ஒரு 10 நாள் இருக்கும். நான் அந்த பக்கமே வரல. பூவெல்லாம் கீழே கொட்டி கிடக்கு. மொக்கு இருக்கு. இந்த பாருங்கள், சீத்தா மரம். இது இதோட பூ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சீத்தா மரத்தில் பார்க்கலாம். மழைக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்தேன், மொக்கு வச்சுருந்தது. பொண்ணு காணும். மலையில் கீழே கொட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது.
ஓ இங்கே பாருங்கள், தெரியுதுதான், இதுதான் மொக்கு, சீத்தா மரத்து மொக்கு. இது வந்து இந்த மொக்கு அழுகிடுச்சு. இது வெடித்து தான் அதுக்கு பிறகு பூ வெடித்து காய் வைக்கும். இது மாதுளம் கன்று. மாதுளை கன்று இல்லை, மரம். வெட்டி விட்டுட்டோம். ஆனால் இது வரைக்கும் இந்த பழத்தை நாங்கள் சாப்பிட்டு பார்க்கவே இல்லை. குருவி, காக்கா அவங்க தான் எல்லாம் கொத்தி சாப்பிடுவாங்க. அதில் தண்ணியை தொட்டுக்கோங்க. இது சீத்தா கன்று தான். இது நாட்டு கன்று. இது வந்து ஆஃபீஸ் கன்றுன்னு சொல்லுவாங்க. பெரிய சீத்தாவாக இருக்குமே. இது வரைக்கும் இதில் நாங்கள் காய் வைக்கல. இப்போ தான் செடி பெருசாக வந்திருக்கு. இந்த தடவை தான் காய் வைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து சுண்டைக்காய் செடி. சுண்டைக்காயோட விதையெல்லாம் கொண்டு வந்து ஊற்றுனேன் இந்த இடத்துல. அதனால் எப்படி செடி வந்திருக்கு. சுண்டைக்காய் செடி தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன். ஒரு செடி கூட நம்ம வீட்டில் இல்லையே. இப்போ வந்திருக்கு, பரவாயில்ல, முளைச்சிருக்கு. ஏண்டா அப்படி பதுங்குற? இல்லை அப்படி பதுங்குற? இதாங்க ரோஸ் கட்டை, ரோஜாப்பூ கட்டை கிடச்சிது. பதியம் போட்டிருக்கேன். வந்ததுன்னா பார்க்கலாம். ஏண்டா ஏன் தாட்டம்? ஏன் என்னடா வேணும் உங்களுக்கு? டேய் குட்டிங்களா? இதுதாங்க கொய்யா மரம். சாரி இது வந்து இது இப்போ மொக்கு வச்சிருக்கு. நான் இதுக்கு அதிகம் காய் வச்சதில்லை. ஒரே ஒரு டைம் காய் வச்சது. அது பிறகு வைக்கலன்ட்டு கிளையாக வருதுன்ட்டு வெட்டி விட்டாச்சு. அந்த ஒரு பெரிய கிளை மட்டும் கோழி உட்காருதுன்னு விட்டாச்சு. ஒரு சேவல் மட்டும் இதில் வந்து உட்காரும். அதுக்காக அந்த கிளையை விட்டுட்டோம் வெட்டாமல். வெட்டி விட்டதுனால கொஞ்சம் காய வைக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்படி காய வச்சதுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன்.